ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி காற்று எஸ் முருகன் பேசுறேன். ஆராய்ச்சின்னு அடிப்படையில் சொல்லி விட்டுருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து மேடக்கு தான் வந்து கிளாஸ். இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்பீட் கிளாஸ் லெசன் 1. இப்போ லெசன் 1 முடிஞ்சது. இப்போ லெசன் 2 என்ன மேடம்? லெசன் 1 என்ன, லெசன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுனீங்க மேடம்? 107. இப்போ இந்த 107ல் ஓட்டுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா மேடம்? அது 107 போகவே மாட்டீங்களே. இல்லாட்டி இன்னும் 120 போயிருக்கலாம். இதுவே எனக்கு நடுங்கிருச்சு சார். புரியுங்களா? எப்படி இருக்கு மேடம் கிளாஸ்? சூப்பரா இருக்கு சார். புரியுங்களா? இப்போ லெசன் 1 என்ன, லெசன் 2 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ லெசன் 1ல் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். புரியுங்களா? லெஃப்ட் திருப்புங்க, ரைட் திருப்புங்க, பிரேக் எடுத்துங்க, ஆசீர்வாதத்துங்கன்னு சொன்னேன். புரியுங்களா? இப்போ வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் லெசன் 2ல். மேடம் இப்போ ஓட்டுறத விட இப்போ சூப்பரா ஓட்டுவீங்க. ஓகே சார். புரியுங்களா? ஏன்னா இப்போ நீங்களா டிசிஷன் எடுத்து ஓட்டணும். ஓகேங்க சார். புரியுங்களா? உங்க டிசிஷன் தான். புரியல, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. ஓகே சார். புரியல, இதுதான் வந்து லெசன் 2. புரியுங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, சூப்பரா ஓட்டுவீங்க. புரியுங்களா? கை கொடுங்க. சூப்பரா ஓட்டுவீங்க. புரியுங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. புரியுங்களா? மேடம் எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி காற்று எஸ்சி முறையோட ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இப்போ போகலாம் மேடம். அப்படியே போங்க. ஆரம் கொடுங்க, போங்க. நீங்க போய் ஆரம் கொடுத்தாதான் அவன் ஒதுங்குவான். எருமாடு மாதிரி போறான் பாருங்க சண்டல. வேணா, நீங்க ஸ்பீட் எடுங்க. ஸ்பீட் எடுத்தீங்கன்னா அவனை ஓட்ட கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அதை நாங்க பார்த்துட்டு கூடாது. பிரேக் அழுத்தாதீங்க. எதுக்கு பிரேக் அழுத்துறீங்க? அவன் பிரேக் அழுத்துறான் பாத்தீங்களா? இப்ப போங்க.
இப்பவே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் வந்துருங்க. லெஃப்ட் காலியா இருக்குல்ல, ஸ்பீடா லெஃப்ட்ல போலாமா சார்? தாராளமா போலாம். கை கொடுங்க மேடம். எப்படி இருக்கு மேடம் கிளாஸ்? செமையா இருந்துச்சு சார். இப்போ லெசன் 1ல எப்படி இருந்தது, லெசன் 2ல உங்களுக்கு எப்படி இருந்தது? லெசன் 1ல வந்து ஸ்வீட் கிளாஸ் வேண்டாம் சார், நிறுத்திடலாம், நமக்கு ஒரு சிட்டிக்குள்ள மட்டும் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு செம்ம பயமா இருந்துச்சு சார். சுத்தமா எனக்கு வந்து ஹோப்பே இல்ல. இது வந்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, வெளியே பாய்ஸ்க்கு வெளியே அவங்களுக்கு அந்த ரேசிங் இது இருக்கும். எனக்கெல்லாம் உதறிடுச்சு சார் ஃபர்ஸ்ட் லெசன். இல்ல நீங்க வேற சொல்லி, இல்ல நான் வேற கரெக்டா போகணும், காரை பத்திரமா பாத்துக்கணும் இந்த ட்ரக்கு கிட்ட இருந்து, இதெல்லாம் இருந்துச்சு. லெசன் 2 வந்து ஓகே, இண்டிபெண்டா நான் நீங்க சொல்லாம எடுத்தேன், எதுவுமே நீங்க சொல்லல எனக்கு தெரிஞ்சு. நானே தான் போனேன், ஓட்டேக்கும் நானே தான் பண்ணேன். சரி, எனக்கு அப்ப வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, நமக்கு அந்த டாக்டிக்ஸ் நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கறத எனக்கு புரிஞ்சிச்சு லெசன் 2. செமையா இருந்துச்சு. லெசன் 1ல எவ்வளவு ஸ்பீடு ஓட்டுனீங்க, லெசன் 2ல எவ்வளவு ஸ்பீடு ஓட்டுனீங்க? லெசன் 1ல 109, லெசன் 2ல 116. 116. அப்ப பாருங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு ஓட்டும் போதே வந்து 109 தான் ஓடி இருக்கிறீங்க. ஆமா, அதுக்கே வந்து ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ ஸ்பீட் புரியுங்களா? இப்ப லெசன் 2ல நான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம அதை விட ஸ்பீடா ஓடி இருக்கிறீங்க. அப்ப முதல்ல லெசன் 2ல நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காம நீங்களே தான் ஓட்டணும் மேடம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு இருந்துச்சு. ஆமா, போதும் நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் இருந்துச்சு. புரியுங்களா? ஆனா இப்ப எப்படி ஓட்டுனீங்க? இப்ப எனக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆனா இது ஆமா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியல இது வரைக்கும், என் ஹஸ்பண்டே இது வரைக்கும் 100 தொட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு ரொம்ப செமையா இருந்துச்சு சார் இன்னைக்கு டே. புரியுங்களா? சாட்டிஸ்ஃபைட். இதுதான் மேடம். புரியுங்களா? இப்ப நீங்க ஓட்டும் போதே ரொம்ப பயமா இருந்தது. ஆமா, விட்டுறலாம். நான் வந்து நினைச்சேன் சார், இந்த கிளாஸ் முடிஞ்சு சொல்லிடணும், ஸ்பீட் கிளாஸ்லாம் எனக்கு வேண்டாம் சார், நம்ம நார்மலாவே ஓட்டிக்கலாம்னு சொல்லணும் தான் நான் வச்சிருந்தேன் சார் மைண்ட்ல. ஆனா இப்ப ஓட்டும் போது, நீங்களே ஓட்டும் போது எப்படி இருந்துச்சு? நானே ஓட்டும் போது தான் சார் எனக்கு அந்த ஆசையே வந்துச்சு, நம்ம நல்லா ஓட்டுறோம். புரியுங்களா? இதுதான் மேடம், இதுதான் வந்து நான் வருஷ கணக்கா யோசிச்சது. புரியுங்களா? கை கொடுங்க. சூப்பரா ஓட்டுனீங்க. Thank you so much sir. புரியுங்களா? ஏதோ கடவுள் கொடுத்துருக்காரு மேடம். அதுக்கு தான் வந்து நான் சொல்றது மேடம், டெய்லி கடவுளை ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா சார். இல்ல இதெல்லாம் அரண்டரும் சார். நான் காரை பாக்கணும், வெஹிக்கிளை பாக்கணும், நம்ம காருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, நமக்கு ஒண்ணு சேஃபா இருக்கணும். பக்கத்துல வெஹிக்கிள் வருதா இல்லையா நிறைய இருக்கு, இதுல உங்களுக்கு கண்ட்ரோலே இல்ல. அது ஸ்பீட் கிளாஸ்ல ஹேண்ட் பிரேக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல சார். ஒண்ணுமே ஆகாது மேடம். இல்ல சார், நிஜமா மேடம்? அப்படியா? ஆமா, எனக்கு இப்ப சிட்டிக்குள்ள ஹேண்ட் பிரேக்னா நம்ம கொஞ்சம் தைரியம் இருக்கும். எனக்கு இவ்வளவு ஸ்பீட்ல ஹேண்ட் பிரேக்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஒண்ணுமே ஆகாது. 30லயே நிக்காது. 30 ஸ்பீடு போகும்போது நிக்காது. ஆமா, சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 0% கண்ட்ரோல் சார் உங்ககிட்ட. ஆமா, ஃபுல்லா என்கிட்ட தான் அப்ப இருந்துச்சு. புரியுங்களா? மேடம் எவ்வளவு சூப்பரா ஓட்டுனாங்க பாத்தீங்களா? இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை சிட்டி கார் எஸ்எம் ரோட ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.